ஈவினிங்காக போயிட்டு மருதாணி உருவிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மருதாணி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி கடைன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 7:30 மணிக்கே சாப்பிட்டாச்சு. 8:30 மணிக்கெலாம் கிச்சனை தொடச்சி எடுத்து ஏற கட்டி வச்சாச்சு. இந்த மருதாணி வைக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் மருதாணி வைக்கணும்னா ஒரு ரீசன் வேணும். அப்படின்னா தீபாவளி, பொங்கல் இல்லைனா ஊரில் எதுனா ஒரு திருவிழான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம கண் என்னமோ தேடுறது இந்த மருதாணி செடியை தாங்க. பெண்களுக்கு எப்படி கண்ணுக்கு மை அழகோ அதை மாதிரி கைக்கு மருதாணி ரொம்ப ரொம்ப அழகு. இன்னமும் இந்த மருதாணிக்குள்ள மவுசு குறைஞ்ச பாடே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வெள்ளை அடிப்போம்ல, அதே போல் இந்த மருதாணிக்கு கையில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே வந்து ஒரு மருதாணி கோலம் போட்ட மாதிரி இருக்கும். வச்சுட்டு அழகாக படுப்போம். படுக்கும்போது அழகாக படுப்போம். ஐயோ தலகாணியில் பட்டுடுமோ பாயில் பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டு படுப்போம். அது என்னமோ காலையில் எழுஞ்சி பார்த்தா நம்ம கையில் மருதாணி இருக்குதோ இல்லையோ, பாயிலையும் தலகாணியிலும் தான் மருதாணி அப்பிக்கிட்டு கிடக்கும். குறிப்பாக நம்ம மூஞ்சில் ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்குமே. இந்த மாதிரி ஞாபகம் இந்த மருதாணி வைக்கும்போது மட்டும்தான் அந்த சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி வச்சுட்டு இந்த கைக்கு நம்ம ஒன்று கோப்பம் மாதிரி வைப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் வச்சுட்டு மோல் அடிக்கிறவங்க போட்டிருப்பாங்க பார்த்திங்களா ஒரு மாதிரி, அதே மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் மோல் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டு கிடப்போம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் மருதாணி வைக்கும்போது சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பாய்.